எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி. நான் ஷார்ட்ஸில் சின்ன சின்ன வீடியோ போட்டுட்ருக்கேங்க. எனக்கு டைம் பத்துறது இல்லைங்க. அடிக்கடி உடம்பு வேறு சரியில்லை, அதனால தாங்க. பாருங்கள் நம்ம வீடியோவை. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அது என்னென்னா காலிஃப்ளவர் சில்லி தாங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் சில்லியை அதை எடுத்து கட் பண்ணி சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டுங்க. இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சிடுங்க. மூடி வச்ச கடைசியில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா 4-5 டைம் அலசிட்டுங்க. அந்த தண்ணியை பிடிச்சி கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 65 மசாலாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கொஞ்சம் லைட்டாக உப்பு, மிளகாத்தூள். ஏன்னா ஆல்ரெடி 65ல் எல்லாம் இருக்குங்க. நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா ஓகேங்க, அது மசாலா பிடிக்கிற அளவுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கணுங்க. கலக்கின பாருங்க, இந்தளவுக்கு கலக்கிக்கணும். நம்ம கலக்க நம்மளுக்கு தெரியுங்க, அதில் பேஸ்ட்டு ஒட்டலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கலக்கிக்கலாங்க. கலக்கிற கடைசியில் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும். பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா லைட்டாக வெயிலையும் கூட வச்சுக்கலாங்க. வச்சுட்டு எண்ணெய் லைட்டாக மிதமாக ரொம்ப சூடாத்துறீங்க, மொறுமொறுன்னு ஆயிருங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம லைட்டாக சூடான கடைசியில் இந்த போட்டு பொரித்து நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கலையே தெரியுங்க, அந்த சவுண்டு அடங்கிருங்க. அந்த அடங்கின ஸ்டேஜில் நாம் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி ஈவினிங் டைமில் லீவ் அன்றைக்கி குழந்தைகளுக்கு நம்ம கடையில் வாங்கி தராமல் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்லாங்க. பாருங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா டிவி பார்த்துட்டு இல்லைன்னா ஏதாச்சும் படிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்த ஒரு நம்மளுக்கு திருப்தியாக அவங்களுக்கு ஒரு கொடுத்த ஃபீல் இருக்குங்க. பாருங்கள் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சுவையான சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.